வச்சுக்கோங்கய்யா. நாலு துதி பாடியாச்சுங்கய்யா. அதனால சொக்கநாதா வெண்பா பாடிட்டு நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்ணி மீனாட்சி, அடியனுடைய குருநாதர் என்று எல்லா அடியார்களுடைய குருவர்களும் திருவர்களும் நிலைக்கப்பெற்று அடியார்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் மொத்தம் ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மேலும் மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழும்பி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயிடம். சொக்கநாத வெண்பா. குருவடி வணக்கம் சிவா. அனைத்து அடியார் திருவடி வணக்கிறமா சிவா. அடியே உன்னை வேண்ட அப்படியே என்றும் கொடியேன் கருத்திசைய கூறி அடியேனை மீண்டும் பிறவாதும் விரை மலர்த்தால் சூட்டியனை ஆண்டவனே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இன்றைய தினம் தொடர்ந்து இந்த யாத்திரை பத்து என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 6வது பாடல் ஆகும். யாராவது பாடல் தாங்க, புகழ்மின் தொழில்மின் தான். ஆக அந்த 6வது பாடல்ல நாம புகழ்மின் தொழுமின் தூப்புனை மீன் புயங்கனை தாலே குந்தி வைத்துட்டு இகழ்மின் எல்லா அல்லையும் அப்படிங்கிற அந்த பாடலை தான் இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு அந்த பாடல் நம்ம சிந்திக்கலாம். இந்த யாத்திரை பத்தி நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்திரை பத்தி தருகின்ற பெரும் செய்தி அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவம் அதீதமாக உரைத்தல். அனுபவாதீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா முதல்ல எனக்கு என்னுடைய கூலியை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நிம்மதியா மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் அடியனுக்கு தருகின்ற இந்த கூலி அடியாருக்கு முகக்குறிப்பு தான். எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இன்னும் நார்மலா ஆகலை. நானு அப்படியே கொஞ்சம் பதட்டமாவே தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால அவங்க எல்லாரையும் பார்த்தா அடியனுக்கு கொஞ்சம் ஒரு மனம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த வகையில நான் எனக்கு உங்க எல்லாரையும் பார்த்தலாம் நினைச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு தெரியல. உடம்பு சரியில்லைங்களா? உடம்பு சரியில்லையா? நல்லாதான் சரிங்க சாமி, மனசுதான் சரியில்லை. நமச்சிவாயம். அதனால
உங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அடியன் வந்து ஐயா, நீங்க மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சிவன்கிட்ட விட்டுருங்க ஐயா, எல்லாம் சரியாயிடுங்கய்யா. சரி, எனக்கு சிவன்ட்ட மனசு சரியில்லைன்னா எங்க அடியார்களை பார்க்க முடியலையேன்னு அந்த மனம் பரிதவிக்குது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்றது, ஐயோ லேட் ஆயிடுச்சேன்ற எண்ணம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அடியனுக்கு குறையே தான் இல்ல, அடியார்களை பார்ப்பது மட்டும் தான். உங்களை பார்த்து எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் நாங்க உங்களுக்காக காத்திருக்கோங்க ஐயா. அடியன் செய்து மகிழ்ச்சி சாமி. என்னால இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தீங்கன்னா யாரோ அப்படி தொட்டா அப்படியே கண்ணுல இருந்து புதப்படம் உடஞ்சு அழுதுருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனச்சூழல். எங்க என்னடா நம்ம இந்த மாதிரி அடிவருக்கு வரோம் நிறைய, எனக்கு மொத்தமா எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு, நம்பரு நெட்டு எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு, யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாத சூழல் ஆயிடுச்சு. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம சரி இறைவன் விட்ட வழின்னு சொல்லி வந்தாச்சு. அதே மாதிரி கனெக்ட் ஆயாச்சு. ஒரு நிமிடம் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறேன். உங்களை பார்த்தா மட்டும்தான் அடியனுக்கு அந்த 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 சக்தியும் எனர்ஜியும் வரும். அதனால அவங்க எல்லாரையும் பார்க்கறேன். என்னால சுபாஷினி அம்மா பார்க்க முடியுது, ரஞ்சிதா அம்மா, சுசிலா அம்மா, வித்யாபதி அம்மா, சாருமதி அம்மா. ஒரு சக்தியா 2 சக்தி, எத்தனை சக்தி இருக்கிறோம் ஐயா? இத்தனை சக்தி பார்க்க சக்தி வரலன்னா நம்ப முடியாது. அதனால உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்கணும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. நீ தண்ணி குடிங்க ஐயா, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க ஐயா. மன்னிக்கணும். எனக்கு என்னுடைய வனச்சூழல் வந்து சரி, ஓகே, நல்லதுங்க சாமி. நம்ம ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஓரளவுக்கு அடியார்களை பார்த்து ஒரு மன திருப்தி. மேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, மனமே மனமே மனமே. சுவாய் திருச்சிற்றம்பலம் தெரியல. ஆக நன்றிங்க சுவாமி. அப்போ நம்ம இந்த அனுபவாதீதம்னா என்னன்னு எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் எப்பயுமே நீங்க அனுபவாதீதம் மட்டும் இல்ல, நம்ம யாத்திரை பத்து குலாப்பத்து பாக்குறதையும் அதை பத்தி சொல்லிட்டுதான் போவோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம சென்னிப்பத்து, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த குளித்த பத்து பார்க்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்த நம்மளுடைய பொற்சுன்னம், இது எல்லாத்துலயும் நம்ம வந்து முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த அந்த அனுபவம், அந்த தலைப்புக்குரிய விஷயத்த சிந்திச்சுட்டு தான் நம்ம உள்ள போறோம். என்னடா அவன் திரும்ப திரும்ப அதையே சொல்றானே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் எல்லாரும் பார்க்கலாம், உங்களை இப்பதான் கொஞ்சம் பாத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய மலை இருக்கு, மலையை 1000 பேர் சேர்ந்து உடைச்சாலும் உடைக்க முடியுமா? 1000 பேரும் அந்த உளி வச்சு தட்டி தட்டி போட்டாலும் உடைக்க முடியாது. ஆனா நம்ம பார்க்க இந்த குடைவரை கோயில்கள், மாமல்லபுரம் குடைவரை கோயில்கள், நிறைய கோயில்கள்லாம் அப்படியே மலையவே பழந்து பண்ணிருக்காங்க. எப்படி இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சாதாரணமான டெக்னிக் தான். அவ்வளவு பெரிய மலை எப்படி பிறந்தாங்கன்னா, ஒரு சின்ன துளை அடிச்சுட்டு போயிருவாங்களாம். அந்த மலையில அப்படியே சின்ன சின்ன துளை அடிச்சுட்டு அதுல வந்து ஒரு சின்ன ஒரு மரம் இருக்கு இல்லையா, உட்டு, அந்த உட்டை வந்து உள்ள அதுல அமைக்கிட்டு போயிருவாங்க. அமைக்கி ரொம்ப பக்கத்துல துளை அடிச்சு அப்படி என்ன பண்ணுவாங்க, அதுல அப்படியே தண்ணி ஊத்திடுவாங்க. தண்ணி ஊத்தோன்னு என்ன ஆகும், அந்த உட்டை அந்த உள்ளுக்குள்ள போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரியும். உடனே விரியாது. அந்த உட்டு உள்ளுக்குள்ள போன அந்த மரக்கட்டை என்ன ஆகும், தண்ணி ஊத்திடுறாங்க இல்லையா, அப்ப என்ன ஆகும், அந்த ஓட்டையில பட்டு அந்த அப்படியே கொஞ்சமா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த தண்ணியில பட்ட அந்த மரக்கட்டை எவ்வளவு வேகமா சாமி பெருகும், எவ்வளவு வேகமா பெருசாகும்? உடனே பெருசாகுமா இல்ல லேட் ஆகுமா? ஆகும். ரொம்ப பொறுமையா ஒரு இழையா பெருசாகும். அப்படி இழையா பெருசாகும் போது அந்த இழையா பெருசாகிறதுக்கு மட்டும்தான் பாறை வழிவிடுமா. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பாறை மொத்தமா அது ஒரே சமயத்துல எல்லாம் விரிகிறப்போ அந்த இடத்துல அப்படியே பொழந்துரும். அப்படி அந்த பாறையே 2ஆ பொழந்துரும். அப்போ இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பாறையில உளிய வச்சு அடிச்சா போக மாட்டேங்குது, ஆனா வேர் இருக்கு இல்லையா, வேறு வாழைத்தண்டுடைய வேர் இருக்கு இல்லையா, அது அப்படியே மென்மையா பாறையை குடையுது. இதை பார்த்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பெரும் பாறையை குடைவதற்கு பொறுமையும் நிதானமும்
தொடர் முயற்சியும் தேவைன்றதை மட்டும் கத்துக்கிட்டாங்க. யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? ஒரு சாதாரண வேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க நம்மளுடைய தமிழர்கள். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பெரும் கோயில்களும் கற்களை பிளந்து செய்யப்பட்டது. ஆனா ஆட்களும் கம்மி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், மொத்த மக்கள் தொகையே கம்மி. ஆனா இவ்வளவு பெரிய குடைவரை கோயில் செய்வதற்கான காரணம் அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஆப் அடிச்சு அதுல ஒரு மரக்கட்டை வச்சு தண்ணி ஊத்திட்டாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து அந்த பாறையை பிளர்ப்பது போல நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கரும் பாறையை தொடர்ந்து நீரூற்றி அந்த 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 இதுக்குள்ள தொடர்ந்து நீரூற்றி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி இழையாக சொல்லித்தான் இந்த பெரும் பாறையை பிளக்க முடியும். அதனால ஒவ்வொரு வாரமும் அடியேன் அந்த செயலை செய்து கொண்டுதான் இருக்கு. அதுதான் முதல்ல செய்யற செயல். அப்போ டெய்லி இவன் ஏன் எதை சொல்றான், சொன்னதையே ஏன் சொல்றான், வேற ஆனா நம்ம வேற விதமா. அதனால எப்பொழுதுமே இந்த பெரும் பாறையை பிளப்பதற்கு என்ன தேவை என்றால் பொறுமையும் நிதானமும் விடாமுயற்சியும் தேவை. இது யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க சாமி? இந்த இதை யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? பாறையை பிளக்கிறது யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? வேர்கிட்ட இருந்து கிட்டாங்க. இந்த பாறையை பிளக்கிற அந்த விஷயத்துல இருந்துதான் அடியனும் கத்துக்கிட்டேன். நெஞ்ச கல்லு நெகிழ்ந்து உருகிட, நெஞ்சம் என்ற கல்லு நெகிழ்ந்து உருகிட வேண்டும் என்றால் நிதானமாக பொறுமையாக தொடர்ந்து அதற்கான அந்த விஷயத்த மெதுவா அடிச்சா போதும். ஓங்கி அடிக்க தேவை. ஓங்கி அடிச்சா உடையவே உடையாது. மெதுவா அடிச்சா போதும். அந்த பாறையானது பிளவுறுவது போல எங்களுடைய அடியவர் பெருமக்களுடைய மனதிலே சிவம் என்ற ஆணியை, சிவம் என்ற அந்த விஷயத்தை மெதுமெதுவாக தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறோம். இது இந்த ஆணவம் என்ற மாய இருள் பிளந்து இறைவன் ஒளி பிளம்பாக உள்தோன்றும் நிலை வரும். அதனாலதான் இது தொடர்ந்து சேரும். புரியுதுங்களா சாமி? ஏன் இதை மாதிரி செய்யுது? ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல. இல்லடா இவன் இது சொன்னதையே சொல்றான். நான் மட்டும் சொன்னதே சொல்லல, மொத்த திருமுறையும் சொன்னதான் சொல்லுது. நீங்க எந்த திருமுறை எடுத்தாலும் அந்த தலைவனுடைய பேர் என்ன? அவன் கங்கைவார் சடைக்கண்பன், அவன் நீலகண்டன், அவன் பாதம் தூக்கி ஆடுபவன், ஒரு பெண்ணை பாகமாக உடையவன். இதைத்தான் மொத்த திருமுறையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. சடையாயேனுமால் சரண்யேனுமா விடையாயேனுமா வெறுவா விழுமா மடையார் குவளை மலரும் அருகள் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே வேயுறு தோழி. எத்தனை பாடல்கள்! எல்லா பாடல்களும் ஆலவாய் சொக்கநாதர் எல்லா பாடல்களும் சொன்னதையே தான். ஏன் சொன்னதையே சொல்லி மெதுவா தட்டிக்கிட்டே இருந்தா இந்த மனம் என்ற பாறை உடைந்து உள்ள இருக்கக்கூடிய சிவம் என்ற பெருமாற்றல் வெளிப்படும். அதனால சொன்னதைத்தான் சொல்லப்படும். புதுசா சொல்ல போறாரு, ஏதோ பண்ண போறாருன்னு தயவு செய்து நினைச்சு வேணாம். ஏற்கனவே பழைய பரமசிவத்தை தான் பேசப்போம். பழைய பரமசிவத்தை தான் பேசும். முன்னை பழம்பொருக்கும் பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனை சொல்லுகின்ற அந்த பழைய பரமசிவத்தை தான் நம்ம பேச போறோம். அவனுடைய அருளைத்தான் பாட போறோம். அவனுடைய அடியவர்களைத்தான் சொல்ல போறோம். அதனால அடியவர்கள் இதை நம்ம மிஞ்சி போனா எதை பேசிடுவோம் சாமி? உங்க கெஸ் என்ன? மிஞ்சி போனா நம்ம என்ன பேச போறோம்? என்ன பேசுவோம்? உங்க கெஸ் என்ன பேசிருக்கோம்? சிவத்தை பற்றியே தான். அவருடைய வீரம், சிவனுடைய வீரத்தை பத்தி பேசுவோம். நம்ம சிவனுடைய கருணை அடியார்களுடனே இருக்கணும். அடியாருடைய சார்பு. இந்த மூணைத்தான் நம்ம டிசைனா சொல்ல போறோம். அன்பு, கருணை, சிவபூசை, அடியார் சார்பு, நன்னெறி, ஒழுக்கம், அறம். இந்த விஷயங்களை மட்டும்தான் கதம்பமாக மாற்றி மாற்றி சொல்ல போகின்றோமே தவிர இது என்னாகும்? இந்த மனமானது, மனம் என்ற பாறை பெரிய பெரிய வேருக்கெல்லாம் இடம் கொடுக்காது. நுனி வேறு, சாஃப்டான வேருக்கு மட்டும் இடம் கொடுக்கும். எந்த வேருக்கு எப்ப இடம் கொடுக்கும்னு தெரியாது. அதனாலதான் எல்லா விதையும் போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நாம் செய்கின்ற சிவபூசனை என்பது என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் மலையில அந்த பாறை இடுக்கல அந்த மரம், அந்த பெரிய ஆலமரம் முளைச்சிருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் எத்தனை கல்லை கனியாக்கும் ஆற்றலுடையவன் நம்முடைய பெருமான் தானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். ஆக இந்த
அனுபவாதீதம் என்றால் என்னன்னா, அனுபவத்தை அதிகமாக பெருக்குதல். யாருடைய அனுபவத்தை அதிகமாக பெருக்குதல்னா, இறைவனுக்கான அனுபவத்தை நம்மிடம் அதிகமாக பெருக்குதல். நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஏன்பா இறைவனால முடியாத விஷயம் இல்லையா? அவனே அனுபவத்தை டக்குன்னு பெருக்கி நம்மளை டக்குன்னு அங்க கொண்டு போயிடலாம்ல. நீங்க கேட்கலாம்ல கேள்வி. தயவு செய்து எல்லாரும் ஒரு 2 நிமிடம் என்னோட இணைஞ்சிருங்க. எல்லாரும் கண்டிப்பா உங்களுடைய வீடியோவோட, இது முக்கியமான செய்தி, அதனாலதான் எல்லாரும் உங்க வீடியோவோட என்னோட இணைஞ்சிருங்க. ஒரு 2 நிமிடம் மட்டும் கண்டிப்பா என்னோட இணைஞ்சிருக்கணும். அது என்னுடைய அன்பு கட்டளை. உங்க வீடியோ ஆன் பண்ணி என்னோட இணைஞ்சிருக்கோம். அமைச்சு இப்போ இது ஒரு கேள்வி, ஏன் இத்தனை நாடகம்? நீ ஏன் இருளை அழிக்கிறதுக்கு இந்த உடம்ப கொடுத்து இத்தனை பிறவியை கொடுத்து, ஏன் உன்னால முடியாதா? இறைவனால முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கா? டஸ்ன்னு கொடுத்து டஸ்ன்னு மாத்திரலாம்ல. உடனே டஸ்ன்னு இந்த கையை காமிச்சாங்க, டஸ்ன்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் எல்லாம் நீங்கி, நம்ம கிட்ட இருக்கிற இருள் எல்லாம் நீங்கி டஸ் நம்ம போயிடலாமேன்னு நினைச்சா, நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும். என்ன எடுத்துக்காட்டுன்னா, இப்ப இந்த எடுத்துக்காட்டுக்காகத்தான் அவங்களை எல்லாத்தையும் ஆன் பண்ண சொன்னேன். ஒரு ஊதாரி பையன் இருக்கான். அவங்க அப்பா பயங்கரமான சைக்காட்டிஸ்ட். அவன் நினைச்சா பண்ணலாம். அவர் என்ன பண்றாரு, அவன் ஊரெல்லாம் கடை வாங்கிட்டான். எல்லாம் கவனிக்கணும், நல்லா முக்கியமான செய்தி. ஊரெல்லாம் கடை வாங்கிட்டான். அப்போ இப்ப அந்த பையனுக்கு நெருக்கடி வந்துச்சு. அந்த பையனெல்லாம் நெருக்கடி வந்தப்ப என்ன சொல்றாங்க, இந்த பையனை கடன்ல இருந்து தப்பிக்க வைக்கணும். என்ன பண்ணுவார் அப்பா அப்படின்னா, அப்பா என்ன பண்ணணும், அப்பா எல்லாருக்கும் கடன் அடைச்சு. அப்பா பெரிய செல்வந்தர் தானே, அவர் நினைச்சா எல்லா கடனையும் அடைச்சிடலாம். நம்ம அப்பா கிட்ட எப்படி எல்லா பவர் இருக்கோ அது மாதிரி அப்பா செல்வந்தர் தான். அவர் எல்லார்கிட்டையும் கடனை கொடுத்து அடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கடனை கொடுத்து அடைச்செல்லாம அடைக்க முடியாதா? பெரிய செல்வந்தர் அவர். அப்ப எல்லார்கிட்டையும் கடனை கொடுத்து அடைச்சிடலாம். கடனை அடைச்சிட்டாரு, என்ன பண்ணுவான் அந்த பையன்? திரும்பி கடன் வாங்குவான். திரும்பவும் கடன் வாங்குவான். இவர் அடைச்சிருவாரு. இவர்கிட்ட இல்லாத சொத்தே இவன் இப்ப இல்ல. இவன் இன்னும் கோடி முறை கடன் வாங்கினாலும் அவனுக்கு கொடுக்கிற ஆற்றல் அப்பாவுக்கு இருக்கு. பயங்கர செல்வந்தர். கோடி முறை கடன் வாங்குறாலும் கோடி முறை கடனையும் அடைக்கின்ற ஆற்றல் நம்ம அப்பாவுக்கு இருக்கு. ஆனா அப்பா அதை எதிர்பார்க்கல. அப்பா என்ன பண்றாரு, இவனுடைய கடன் வாங்குற ஹேபிட் இவனை விட்டு போகணும். அது மாதிரி பெருமாள் நம்ம டஸ்ட் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்த்துட்டாலும் திரும்ப திரும்ப இது எங்கதான் போகும்? கடன் வாங்குறதுக்கு தான் போகும். இது கடன் வாங்குற ஹேபிட்டை இல்லாம ஆக்கணும்னு என்ன பண்றான்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. இது கடன் வாங்குற ஹேபிட்டை இல்லாம பண்ணும். இப்போ இது யாரு ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு. யாராவது இப்ப இந்த பையன் கடன் வாங்குறான்ல, இவன் கடன் வாங்குற ஹேபிட்டை இல்லாம பண்ணும். என்ன பண்ணலாம்? கடன் அடைக்க கூடாது. கடன் அடைச்சா திரும்ப வாங்க போறான். என்ன பண்ணலாம்? கஷ்டத்தை பத்தி அடைக்க முடியாததான் கடனை வாங்குறானே. இல்ல ஐயா, கையில நிறைய பணம் கொடுத்துடணும். இந்த செலவு பண்ணு, கடன் வாங்காத. அப்ப கையில பணம், அப்பா கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே கடன் வாங்குறான். இப்ப நான் அடியன் சொல்ல ஆரம்பிச்சேன். அடியார்கள் கேளுங்க, ஏன் சொல்ல சொன்னா உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்திருக்கும்ல. இப்ப நம்ம ஆன்சர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இப்போ இவனை கடன் வாங்காம வைக்கணும் அப்படின்னா, இவரே என்ன பண்றாரு, 4 தெரிஞ்சவங்கள கடன்காரங்களை இவரே செட் பண்றாரு. யாரு? அப்பாவு 4 கடன்காரங்களை செட் வேணுக்குன்னே கடன் கொடுக்க வைக்கிறாரு. கடன் கொடுத்துட்டு அவனை என்ன பண்றாரு, நெருக்கடி பண்ண. வேணுக்குன்னு நெருக்கடி. சும்மா போய் அவனை என்ன பண்ணு, நெருக்கு, நல்லா நெருக்கு. இப்ப இப்ப அப்பாவுக்கு தெரியாத கடன்காரன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கொடுக்குற நெருக்கடி யாருக்கு தெரியாது? அப்பாவுக்கு தெரியாது. அது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்பானால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் அவன் சொன்ன போனா அவன் பேசுற பேச்சுல புள்ள செத்தே கூட போயிடலாம். அதனால இவர் என்ன பண்றாரு, இவன் கடன் வாங்குற எண்ணத்தை போக்குன்றதுக்காக ஒரு 4 கடன்காரங்களை வச்சு நீதான் கடன் இவனுக்கு கொடுக்கணும், தெரியாத மாதிரி கொடுத்து இவன் என்ன பண்ணு, நெருக்கு, நல்லா நெருக்கு, திருகு, இவனை போட்டு இது பண்ணு, நல்லா டார்ச்சர் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த 4 பேரும் அப்பா சொன்ன மாதிரி பயங்கர டார்ச்சர் கொடுப்பான். இவன் என்ன பண்றான், கடன் வாங்குறது பெருசு இல்ல, அப்பாட்ட கேக்குறான், அப்பா இந்த மாதிரி காசு இப்போதைக்கு எல்லாம் வர வேண்டியது, ஒரு செக் வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கடங்க என்ன பண்றாங்க, 10 நாள் அவனா குடுக்கிற டார்ச்சர்ல அவன் இன்னைக்கு ஒண்ணு மட்டும் நினைக்கிறான். என்ன பண்றான்னா, அப்பாடா இனிமே நாம கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் நினைப்பு வந்தோடனே அப்பா பாக்குறாரு, எல்லாம் இவர் செட் பண்ண ஆளு தானே, நீங்க எல்லாம் போயிடுங்கன்ற. போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான், கடன் வாங்குறத கனவுலையும் திங்க் பண்ணாம அப்பா கூடயே நல்லபடியா வாழ்றான்.
அனுபவப்பட்டதுனால தான் அவர் குணத்தை வந்தாருங்க ஐயா. அந்த அனுபவம் கிடைச்சதுனால தான் அவன் திருந்தனா. இல்ல நான் முடிச்சுக்கிறேன். அம்மா புவனேஸ்வரிமா, யாருமே எதுவுமே பேச வேணாம், அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றப்ப கண்டிப்பா நீங்க எல்லாரும் பேசலாம். நான் முடிச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நம்ம சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா, இறைவன் அந்த கடங்காரன்னு சொன்னோம்ல, அதுதான் இந்த மாயை. அதுதான் இந்த மாயை, அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டார்ச்சர். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த மாயையில நமக்கு கடன் வாங்குற புக்தி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேரை வைக்கிறான். கடன் முதல்ல கொடுக்குறான் ஃபர்ஸ்ட், அதுதான் இன்பம். நமக்கு எல்லா இன்பமும் கொடுக்குறான். கொடுத்துட்டு கடைசியில இந்த இன்பத்துல இருந்து அவன் இந்த இன்பம் திரும்ப போகக்கூடாதுன்றதுக்காக கொடுத்ததெல்லாம் பறிக்கிறான். எதெல்லாம் பெருசா நினைக்குதோ அதெல்லாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது. நம்ம புள்ளதான் வாழ்க்கை நினைச்சோம், அது பார்த்து கேட்குது, என்னடா நீ பண்ண எனக்கு அப்படின்னு கேட்கிறப்பதான் அப்படியே நெஞ்சு வலிக்குது. நம்ம அம்மா அப்பா தான் பெருசு நினைக்கிறோம், நீ எல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு அவங்க சொல்ல. அப்போ அவன் கொடுத்த அந்த மாயை என்ற அந்த கடன்காரங்களை வச்சு அதிகமான நெருக்கடி நம்ம கொடுக்குறான். அந்த அதிகமான நெருக்கடி கொடுக்கறப்ப, இந்த பிள்ளைக்கு அவ்வளவு நாள் வந்தோம், இந்த மனைவிக்கு அவ்வளவு நாள் வந்தோம், இந்த ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு நாள் வந்து நம்ம சிவபெருமான விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் விட்டு வந்தோம். எப்பா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க திசைக்கு ஒரு கும்பிடு, உங்களை விட்டுட்டு நான் முழுவதுமாக எங்க அப்பன் பின்னாடியே போயிடுறேன்ற அந்த பெரும் நோக்கத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த நெருக்கடி. எவ்வளவு நெருக்கடி வருதோ அவ்வளவு வேகமா நம்ம அப்பன்ட்ட கடன் வாங்குற எண்ணத்தை விட்டு நம்ம போறோம்னு அர்த்தம். அப்ப இறைவன் கொடுத்த மாயை இருக்கு இல்லையா, அந்த 36 தத்துவங்கள் தான் 36 கடங்காரவங்க. அவங்கதான் கொடுப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் எப்ப கட் பண்ணணும்னு உனக்கு தெரியும். கண்ணை காட்டுவான், காலம் போயிடும். கண்ணை காட்டுவான், கண்ணு போயிடும். கண்ணை காட்டுவான், காது கேட்காம போயிடும். எல்லாம் கொடுத்ததுதான். இப்ப எடுக்க என்ன ஆகும், ஆகா இதெல்லாம் ஒன்றுமில்லைன்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்காக அவ அப்போ இப்ப சொல்லுங்க, அப்பா கடன் அடைக்கிறது நல்லதா, அப்பா ஏற்கனவே 4 பேரை கடன் அடைக்க செட் பண்ணி வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ண வச்சு இந்த பிள்ளைக்கு கடன் வாங்குற எண்ணத்தை இல்லாம ஆக்குறது நல்லதான்னு கேட்டா இந்த 2வது ஆப்ஷன் தான் நல்லது. அப்பத்தான் இந்த பிள்ளை தன்னால திருந்தோம். இல்ல அப்படின்னா கடனை அடைக்க இது திரும்ப கடன் வாங்கும். அது போல இந்த ஆன்மாவினுடைய வினைய பெருமாள் நினைச்சா அப்படின்றதுக்குள்ள அழிச்சிடலாம். அவனால முடியாது, எதுவும் இல்ல. ஆன்மாவினுடைய வினைய பெருமான் அப்படின்றதுக்குள்ள அழிச்சிடலாம். ஆனா அப்படி அழிச்சிட்டான் அப்படின்னா திரும்ப இது வினைதான் செய்ய போகுது. திரும்ப அது நல்ல நிலைக்கு வரப்போறது இல்லை. அதனால இவர் மாயை என்ற ஒரு நல்ல கூட்டு வினை அவரோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை வச்சு இந்த பிள்ளைக்கு சில இடர்களும் சில இன்பங்களும் சில துன்பங்களும் மாறி கொடுக்கும் போது இன்ப துன்பங்கள்ல ஒன்றுமில்ல, இடையறாத அன்புலதான் பெருசுன்னு இன்ப துன்பங்கள்ல இருந்து நீங்கி இறைவன் திருவடியை செல்கின்ற அந்த அனுபவத்தை பெருக்குவதற்காக பெருமான் தந்த பெரும் பரிசுதான் இந்த உலகம். சாமி என்னை நெருக்குறாங்க சாமி, எல்லா பக்கமும் இருந்தா நெருக்குறாங்க சாமி, என்னை சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் நெருக்குறாங்க. தினமும் என்கிட்ட இருந்து 2 சொட்டு கண்ணீர் எல்லாம் வாங்குறாங்க, என் மனசை பதப்பதைக்கிறாங்க, குறுக வைக்கிறாங்க, என்னை படப்படக்க வைக்கிறாங்க சாமி, இந்த உலகமே என்னை பண்ணிக்கிட்டே இருக்கு சாமி அப்படின்னா இன்னும் கவலைப்படும். அவனுடைய நெருக்கம் என்பது அவன் உலக அடியார்களை வைத்து நெருக்குவது என்பது அவனோட நெருக்கமாக இருக்க செய்வதற்காக. இந்த உலகத்தை நெருக்குவது, உலக பொருள்கள் நம்மை நெருக்குவது இறைவனை நம்மை நெருங்க செய்வதற்காக. எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன்கிட்ட நெருங்கி போகலாம். அதனால உங்களுக்கு நெருக்கடி வந்ததுன்னா பெருமா நினைச்சு சந்தோஷப்பட. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எந்த கணம் இந்த அத்தனை உலகவியல் பொருள்களும் ஒன்றுமில்லை என்ற எண்ணம் எந்த கணம் தோன்றுதோ அந்த கணத்துக்கு அப்புறம் அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, என் புள்ள திருந்திருச்சுடா, என் புள்ள கனவுல இனிமே கடன் வாங்காதுடா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கண்ணை காட்டினவன்னு என்ன பண்ணிடுவாங்க, அந்த கடங்காரங்க எல்லாம் நெருக்கடி கொடுத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க இல்ல போயிடுவாங்க. அது போல ஆத்மார்த்தமாக உலக பொருட்கள் அத்தனையிலும் எனக்கு நீக்கும் அப்படின்ற அந்த மன பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா எந்த பொருள் கிட்ட இருந்தும் உங்களுக்கு துன்பம் வரவே வராது. எந்த பொருள் கிட்ட இருந்தும் துன்பம் வராது. இதுதான் நம்ம அப்ப ஸ்ட்ராட்டஜி. நம்ம அப்ப ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்க, நீ இந்த லெவல்ல வர்றியா, என்னைய டார்ச்சர் பண்ற, இப்ப பாரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
கந்த புராணத்துல இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு உள்ளுக்கு போயிடலாம். கந்த புராணத்துல அஸ்திரம் விடுவாங்க, எல்லாரும் அஸ்திரம் விடுவாங்க. வீரபாகு நிக்கிறார், கடைசியில தான் முருகர் வந்தார். வீரபாகு நிக்கிறார், வீரபாகுக்கு எதிர்ப்படையில எல்லாரும் அஸ்திரம் விடுறாங்க, நிறைய அஸ்திரம் விட்டுட்டு இருக்காங்க. பிரம்மாஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் நாராயண அஸ்திரம். பிரம்மாஸ்திரம் போட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? எதிர் அஸ்திரம் நாராயண அஸ்திரம் போட்டுடலாம். நாராயண அஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் என்னன்னா சிவ அஸ்திரம். நீங்க எந்த அஸ்திரத்துக்கும் என்ன உண்டு? மாற்று உண்டு. எந்த அஸ்திரத்துக்கு மாற்று உண்டு? இந்த சிவ அஸ்திரம் போட்டாங்கன்னா அதுக்கு மாற்று எதுவும் போட முடியாது. இப்ப சிவ அஸ்திரம் யாரு போட்டா? சூரபத்மன் டீம் போட்டுருச்சு. யார் மேல? வீரபாகு மேல. வீரபாகு இதுக்கு எதிரஸ்திரம் போட முடியாது. ஆனா என்ன சொல்றாரு சாமி? உள்ள நின்று அத்தனை ஆயுதங்களையும் கீழே போட்டு நின்றுட்டாரு. மொத்தமா கீழே போட்டு மனசுல நம்ம எதிர்த்து நிக்கிறவங்களை எதிர்க்கணும்ன்ற எண்ணத்தையும் கைவிட்டு நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிவ அஸ்திரம் அப்படியே வந்தது, தாக்காம திரும்ப போயிடுச்சு. என்ன காரணம்? சிவ அஸ்திரம் எப்ப தாக்கும் அப்படின்னா இவனுக்கு வேட்கை, விருப்பு, இவன் கிட்ட ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அவனை தாக்கும், இல்லன்னா தாக்காது. அது போல நம்முடைய உலகவியல்ல பெரும் துன்பம் என்ற சிவ அஸ்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம நீக்கணும்னா ஒண்ணுத்து எல்லாத்தையும் கீழே போட்டு கை கட்டு நடக்கிறது நடக்கும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் வெளிச்சம் நடக்கட்டுமே சொல்லிட்டு அப்பன நினைச்சு நீதான் கதி, என்னால ஒண்ணும் இல்லை, என்னால ஆபத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சரணாகதி அடையும் போது வந்த துன்பம் அத்தனையும் அப்படியே பனி போல, மலை போல வந்த துன்பம் பனி போல விலகுகின்ற நிலை கண்டு. இதைத்தான் நம்முடைய எல்லா புராணங்களும் எல்லா விஷயங்களும் சொல்லுது. அப்ப இந்த மனப்பாங்கை பெறுவதுதான் திருவாசகம் படிப்பதனுடைய தத்துவமே. என்ன தத்துவம்? என்ன மனப்பான்மை வரணும்? வருகின்ற நெருக்கடி எல்லாம் இறைவனை நெருங்குவதற்காக. இறைவன் ஒரு பொருளை தவிர மற்ற எந்த பொருளும் சாஸ்வதம் இல்லை. நாம் உலகிலே பெறுகின்ற அத்தனை இன்பங்களும் நொடி பொழுது பெறுகின்ற இன்பமே தவிர அது நிரந்தரம் இல்லை என்ற விஷயத்த சொல்லி 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 எப்படி பெரும் பாறையை பிளப்பதற்கு சின்ன சின்னதா ஓட்ட போட்டு அதுல அந்த அழகான அந்த உருளைக்கட்டையை வச்சு தண்ணி ஊத்தி அதை அப்படியே பொளந்து எடுக்கிறது போல அந்த நினைப்பை உள்ளுக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். எந்த நினைப்பு? இறைவன் ஒருவன் தான். இது பொய். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை பொய், நாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொய். இவங்க எல்லாம் கொஞ்சம் பொய்ன்னு அர்த்தம், கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லாம தான் போயிடுவாங்க. அது சாஸ்வதம் தான். ஆனா இறைவன் ஒருவன் திருவடி உண்மையான விஷயம். அதை பிடிக்கிறதுக்கு இந்த பிறவியில என்னென்ன செய்ய முடியுமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, என்ன பண்ணாலும் சரி இந்த பிறவியில சிவபெருமான் திருவடியை ஒன்றை தவிர வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற எண்ணத்தை ஒரு இழையா நான் உங்ககிட்ட கொடுத்து மனம் என்ற பாறையை புலப்பதுதான் குருநாதர் இட்ட கட்டளை. எனக்கு இந்த மனம் என்ற பாறையை புலப்பதற்காக திருவாசகம் என்ற சல்லி வேரை கையில் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதை வச்சு நீங்க பாறைய புழக்கணும்னா அடிக்க தேவையில்லை, பாறை இதமா வருடுனா போதும். பாறைய இதமா வருடுனா போதும், பாறை புலந்துரும். இதுதான் பாறையினுடைய ரகசியமே. அடிக்க பழகாது. அது மாதிரி மனம் என்ற இந்த பாறையை சிவம் என்ற திருவாசகத்தினுடைய அந்த சல்லி வேரால் மயிலரகால் வருடிக்கொண்டே இருக்கும் போது மனம் என்ற கல் உடைந்து பெருமானுடைய திருவடி பேறு பெறும் என்பதுதான். அப்போ இந்த திருவாசகம் பயில்வதனால நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, இந்த திருவாசகம் உலகம் என்பது ஒரு நிலையற்ற பொருள் அப்படின்னு உணரது. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. திருவாசகமோ திருமுறையோ கோவிலுக்கோ போறதே எதுக்காகத்தான்? உலகம் என்ற நிலையற்ற பொருளை வேண்டதுக்கு தான், அதுக்காகத்தான் போறோம். ஆனா அங்க போயிட்டு இவர் என்னை முன்னாடி உட்கார வைக்கல, இவர் எனக்கு போர்வையை பொத்தல, இவருக்கு எனக்கு ஆப்பிள் பழம் கொடுக்கல, இவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவங்க அம்மா என்னை வர்றப்போ ஒரு மாதிரி ஓரக்கண்ணால பாத்துச்சு. இந்த சிந்தனையை பெருக்குவதற்காக இல்ல. யார் என்ன பண்ணாலும் பெரும் துறவிதான். எதுக்குள்ள போயிட்டா? கோயிலுக்குள்ள போயிட்டா. அந்த கோயில்ல போய் வலம் பெற நேரமாவது முழு துறவுல இருக்கணும். திருவாசகம் கையில் இருக்கிற நேரமாவது முழு துறவுல இருக்கணும். போதும்.
கையில இருக்கிற அது கீழே வச்சுட்டா நமக்கு வழக்கம் போல என்ன ஆயிடும்? வழக்கம் போல இந்த பாத்தீங்களா, சில படத்துல பாத்தீங்களா, தள்ளி நின்னா மேல அந்த பேய் வந்துடும். அந்த கையில அதுக்கிற அந்த கயிறை கலட்டி வச்சுட்டோம்னா தபக்கிற பேய் உள்ள புகுந்த மாதிரி. அப்புறம் புகுறாம போகுது, அது வேற விஷயம். ஆனா கையில தோடுற வரைக்கும் நான் துறவுல இருக்கிறேன்ற எண்ணம் வச்சுக்கணும்ல. அந்த எண்ணத்தை பெருக்கிறது தான் திருவாசகம். அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா கற்றதனாலாய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனில். என்ன புக்கு படிச்சாலும் சிவனடியார்கள் திருவடியை தொழுவதற்கு மனம் சஞ்சலப்பட்டது என்றால் எத்தனை புக்கு படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு அறிவா இருந்தாலும் நீ பிரயோஜனம் கிடையாது. கற்றதின் பயனே பணிவு. நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்து போட்டு, நல்லா இருக்கட்டும், ஆமா மரட்ட எதிரியா இருக்கட்டும், நெற்றியில திருநீர் இருக்கா, திருவடி வீழ்ந்து வணங்குவோம் அப்படிங்கிற பெரும் உரைப்பு வருவதுதான் இந்த சிவத்தினுடைய முக்கியம். அப்போ திருவாசக சிந்தனை அப்படின்னு திருவாசகத்தினுடைய முழு பலன் உள்ளுக்குள்ள எங்கன்னா வரணும் அப்படின்னா, உலகம் நிலையற்றது, உலக உறவுகள் நிலையற்றது, பந்த பாசம் நிலையற்றது, பெறுகின்ற கல்வி நிலையற்றது. இது அது பெரிய நிலையற்றதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் இதுக்கு நீங்க போய் வெளிநாட்டுல உட்காந்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க? கேட்கலாம்ல, என்ன கேள்வி கேட்கலாம்ல. யோ என்னயா நல்லா இருக்கு கதை, எங்களை பார்த்து எல்லாம் நிலையற்றது நிலையற்றதுன்னு நீ சொல்லுவியா? நீ மட்டும் வெளிநாட்டுல போய் காசு சம்பாதிப்பியா, நல்லா இருப்பியா? இதெல்லாம் என்ன கதை? அப்ப எதிரா எதைதான் என்னதான் சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நல்லா கவனிக்கிறது. இது ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். என்ன பத்தி தான் பேசுறாங்க? நல்ல நல்ல கேள்வி இல்ல, என்ன பத்தி பேசுறேன் அப்படின்றப்ப சரியான கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்ணித்தானே ஆகும். ஏண்டா காசு பணம் நிலையற்றதுன்னு சொல்லிட்ட, பந்த பாசம் நிலையற்றதுன்னு சொல்லிட்ட, எல்லாமே நிலையற்ற. ஆனா நீ போய் காசு சம்பாதிக்கிறியே, நீ போய் அங்க உட்கார்ந்து இருக்கிய, உனக்கும் கல்யாணம் இருக்குல்ல, உனக்கும் பிள்ளை இருக்குல்ல, வீட்டுல போன் பண்ணி பேசுற, எல்லாம் பண்ற. ஆனா எங்களை பார்த்தா மட்டும் நீ எதையும் எல்லாத்தையும் விட்டுரு. இது என்னடா கதை அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் ஒரு வீட்டுல இருக்கேன், இது வாடகை வீடு. இந்த வீட்டை நான் சுத்தப்படுத்தணுமா பண்ணக்கூடாதா? நான் வாடகை வீட்டுலதான் இருக்கேன், சுத்தப்படுத்தணுமா படுத்தக்கூடாது? வேற வீடுன்றதுக்காக விட்டுறலாமா? சுத்தப்படுத்துவேன், வீட்டுக்கு வெள்ளை அடிப்பேன், லைட்டு போடுவேன். இதுக்காக இந்த வீட்டை நான் லவ் பண்றேன்னு அர்த்தமாயிடுச்சா? இதுதான் என் வீடு. என் வீடு அரண்மனை சொக்கநாதர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், என் வீடு அதுதான் அரண்மனை. ஏன்னா அதுதான் என் வீடு. மதுரை சொக்கநாதர் கோயில் தான் என் வீடு. அந்த வீட்டை விட்டு நான் இங்க இருக்கேன். இந்த இருக்கிற வீட்டுல டாய்லெட்டை டெய்லி கிளீன் பண்றது, வீடெல்லாம் கிளீன் பண்றது, பொருட்களை வாங்கி போடுறது, மாசம் எலக்ட்ரிக் கரண்ட் பில் கட்டுறது, இதெல்லாம் நான் லவ் பண்ணி பண்றேன்னா இல்ல என்னுடைய கடமையா பண்றேன்னா? எதுக்காக இங்க இருக்கேன்? எதுக்காக இங்க இருக்கு? எங்க அப்பா வீட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தினால ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது எங்க அப்பா சொக்கநாதர் அரண்மனையை போய், அவன் வீடு நம்ம சொந்த வீடு தானே, அந்த வீட்டுக்கு நம்ம போயிடணும். இன்னைக்கு நம்மள இங்க வச்சிருக்கான், அங்க போகணுன்ற எண்ணத்துல அதுக்காக இந்த வீட்டை சுத்தப்படுத்தாமலோ இந்த வீட்டுக்கு தேவையான செய்திகளை செய்யாமலோ, ஆனா அந்த ஒரு எண்ணத்தோட நாம் செயல்படும் போது இதுல எனக்கு பெருசா வராது. இன்னைக்கு திடீர்னு இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? இந்த மடம் இல்லாட்டி சந்த மடம் போட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல அட்வான்ஸ் கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம்ல. அந்த மாதிரி இந்த உடல் என்ற கூட்டு மாறிக்கிட்டே இருக்க போகுது. நம்மளுடைய சொந்த வீடு எதுன்னா இறைவன் திருவடி நீழல் கீழே ஆடுகின்ற சொக்கநாதர் திருவடி கீழே இருக்கக்கூடிய வீடுதான் நம்ம சொந்த வீடுன்ற நினைப்புல நீங்க இங்க எவ்வளவு அனுபவிச்சாலும் ஒண்ணும் இல்லை. எங்க அப்பா வீடு அதுன்னு நினைச்சிட்டு நீங்க இந்த உலக பொருளை எவ்வளவு சுகித்தாலும் அந்த பழி பாவம் உங்களை சேரவே சேராது. ஆனா ஒண்ணு அதுதான் என் வீடு நினைக்கிறப்போ கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எந்த வித இன்பத்தையும் துன்பத்தையும் பெருசா நினைக்கிறேன். இந்த வீட்டுல திடீர்னு உடஞ்சிருச்சு, திடீர்னு உள்ளுக்குள்ள ஒர்க் ஆகல, என்ன பண்ணுவோம்? சொல்லி பார்ப்போம். கேட்கலன்னா உட்காந்து அழுவோமா? சொந்த வீட்டுல நம்ம தான் பார்க்கணும், நம்ம உடனே வேற வீட்டுக்கு போறோம். அந்த மாதிரி இந்த வீட்டுல பொறுப்பு இருக்கே தவிர, இந்த வீட்டுக்குள்ள எனக்கு பொறுப்பு இருக்கே தவிர சொந்த வீட்டினுடைய லவ் என்கிட்ட இல்ல, சொந்த வீட்டோட லவ் இங்க இல்ல. அது போல சொந்த வீடு என்பது இறைவனுடைய திருவடி இன்பம் என்ற நினைப்போடு உங்களுடைய இல்லறங்களை நீங்கள் சரியாக செய்வதுதான் சரி. துறவரம் என்பது யாருக்காகன்னா ஒரு பிறவியில அப்படி அடிச்சு போறவங்களுக்கு, ஒரு பிறவில அடிச்சு போறவங்க. அவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க? சாமி நிறைய பிறவி வேணாம், ஒரே ஒரு பிறவி கொடு போதும் அப்படின்றவங்க துறவம். ஆனா இப்ப துறவரத்துல இருக்கிறவங்க பண்ற சேட்டையெல்லாம் நம்ம சொல்லவே முடியல. அவங்க பண்றதுதான் அதிகம். அவங்க கிட்ட இருக்க காரு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, அவங்க வச்சிருக்கிற அந்த பேலன்ஸ், அவங்க
தப்பா நினைச்சு கூடாது. என்னை திட்டுனா திட்டிக்கங்க, நல்லா திட்டுங்க. இதுக்கு நிறைய கமெண்ட் எல்லாம் வரும். தங்கத்திலேயே ருத்ராட்சம், தங்கத்திலே ருத்ராட்சம், தங்கத்துல பாதுக யாருக்கு? மடாதிபதிகளுக்கு, துறவிகளுக்கு. நம்ம போய் பார்க்க, நம்மளும் என்ன பண்றோம்? உட்கார்ந்து இருக்காரு குருநாதர், அப்படியே பின்னாடி அப்படியே தங்கத்திலே என்ன இருக்கு? திருவாச்சி இருக்கு. தங்கத்திலேயே எல்லாம் அனுபவிச்செல்லாம் உட்கார்ந்து இருக்காரு. அதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் இவர் பெரியவருக்கு தோணுது. இதுவே ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல வெறும் கோவணத்தை கட்டி குளிக்காம கொள்ளாம நெத்தியில திண்ணூறு பூசாம மகானுபவமாக ஒரு குருநாதர் இருக்காரு. போமா, திரும்பியாவது பாப்போமா? நம்ம மனசு கூட குருநாதருக்கு ஒரு டெபினிஷன் வச்சிருக்குல்ல. பிரபை சந்திர திருவாச்சி இருக்கணும், தங்கத்துல இருக்கணும், சொத்து ஏக்கர் கணக்குல இருக்கணும். ஒருத்தர் கேட்டார், வேகமா கோயில் ஓடி வந்தாரு, சாமி கும்பிட்டு இருக்கோம், வேகமா ஓடி வந்து கேட்டாரு, ஐயா ஒரே ஒரு விஷயம், சுத்து இந்த கோயிலை பத்தி ஒரே ஒரு செய்தி கேட்கணும் அப்படின்னாரு. சொல்லுங்க சாமி அப்படின்னு. ஐயா இந்த கோயில் பாடல் பெற்ற தலமா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க சாமி, பாடல் பெற்ற தலம். பாடல் பெற்ற தலம் இல்லையா அப்படின்ட்டு போயிட்டாரு. பாடல் பெற்ற தலம் இல்லையா அப்படிங்களா? உள்ள இருக்கிறது ஒரே சொக்கநாதர் தான்ப்பா. நீ பாடல் பெற்றவனா இருந்தாலும் சரி, பாடல் பெற சொல்ல போனா இந்த தலம் பாடல் பெற்ற தலமா இருந்திருக்கலாம். அந்த பாடல் என்கிட்ட கிடைக்காம போயிருக்கலாம். இப்ப நான் நிக்கிற தலம் ஞான சம்பந்தர்னாலேயோ நாவுக்கரச பெருமானாலேயோ யாருனாலேயோ பாடப்பட்டிருக்கலாம். அது எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா தேடி தேடி ஓடுறது பாடல் பெற்ற தலமா நான் ஓடுறேன். அங்கேயே அடிபட்டு போயிடுது இல்லையா? எனக்கு சிவம் பேர சிவம் ஆயிடுச்சு இல்ல. அண்ணாமலையாரும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமானும் வேற வேறையா பாக்குறேன்னு தோன்றுச்சு இல்லையா? இன்னைக்கு யமுனம்மா அவங்க போட்டிருந்தாங்க அங்க ஏதோ கோவில்ல, எனக்கு ராமநாதீஸ்வரர் போரூர்ல ராமநாதீஸ்வரர் இருப்பாரு, அப்படியே இருந்தார். அப்படியே சூழம் அங்க இருக்கும். அப்படியே இருந்த நான் பார்த்து ரசிச்சேன். என்னடா இது இவ்வளவு பெரிய, எனக்கு அங்க இருக்கிற முருகர் மேல கூட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திருவாசகம் படிப்பதினாலே பயில்கின்ற சுகமான அனுபவம் என்னன்னா, சுமைகளை சுகமாக சமக்கணும். தலைமையில ஏத்து சும்மாடு கட்டிட்டோம். சும்மாடுன்னு சொல்லக்கூடிய குருநாதர் இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு ஏத்துனாலும் நான் நடந்து போயிருவேன்ற அந்த ஏத்த வலிக்குதுன்றது ஒரு ஸ்டேஜ்ல போய் இத சுகமா தூக்கிட்டு நடக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதுதான் திருவாசகத்தினுடைய பயில்வு. வருகின்ற வழிகளை அப்படியே விழுங்கிக் கொள்கின்ற ஆற்றல். எனக்கு வலிக்குது, இதுக்காக நான் பதிகம் பாட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நீ பண்ணாட்டி போ அப்படின்றது. அதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணணும். பக்கத்துல இருக்கிறவங்க பாடித்தான். நம்மளுடைய நினைப்பு, அதாவது இறைவன் திருவடி பேரை நினைத்து கொண்டு, பரதன் எப்படி ராமருடைய பாதுகையை வைத்துக் கொண்டே முழு அந்த பரதத்தையும் ஆண்டானோ, அது போல இறைவன் என்ற திருவடியை, குருநாதன் என்ற திருவடி பாதுகையை நம் தலையில் சுமந்து கொண்டே செய்கின்ற இல்லறம் என்பது துறவரத்திற்கும் மேலான ஒன்று. துறவரத்துக்கும் மேல தினமும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும், தினமும் எல்லாருக்கும் எல்லா விஷயம் செய்யணும். ஆனா இவர்கள்ட்ட இருந்து ஒண்ணு வரப்போகுதுன்னு நினைக்கலாம். இவர்கள் கொடுக்கின்றது எங்க அப்பன் கொடுத்தது, இவர்கள் என்கிட்ட இருந்து எடுக்கிறது எங்க அப்பா என்கிட்ட எடுக்க நினைத்தது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, நாம எந்த ஒரு இடத்துலயும் நம்மளால பதட்டப்பட தேவையில்லை. இவன் கொடுக்காம போயிட்டானே, இவன் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்ற எண்ணம். இவன் எடுக்க அப்படின்ற இதுதான் கீதைங்க சொல்லு. எது கொடுக்கப்பட்டதோ அது உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, எது எடுக்கப்பட்டதோ அது கீதையில சொன்னது சிவாம்சம் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். ஆக ஒரு செய்தி, திருவாசகம் பயில்வதனாலே பெறுகின்ற மனப்பக்குவம் என்பது உலக பொருட்களை துரிசு என்று விளக்குகின்ற ஆற்றல். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆற்றல். இரண்டாவது, இறைவனுடைய திருவடி சதம் என்று நினைக்கிறது. உலகம் வெறுத்துருச்சு, ஆனா இறைவன் திருவடி மேல நாட்டம் இல்லை அப்படின்னா அது டேஞ்சர், அது ரொம்ப டேஞ்சர். அது உலகத்தையே நீங்க பற்றியிருந்தோம். அப்ப இறைவன் திருவடி, இப்ப உலகத்துல எனக்கு வெறுக்க முடியல சாமி, என்னன்னு தெரியல, எனக்கு ஒண்ணும் வெறுக்கல, எனக்கு உலகத்துல இருக்கிற யாரு மேலேயும் வெறுக்க முடியல, இவங்க எல்லாம் பிரிச்சு நான் பார்க்க முடியலன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். தயவுசெய்து யாரையும் நீங்க வெறுக்க வேணாம். அப்பன் திருவடிக்கு அதிகமான அன்பு செய்யணும். எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? இடையறாத அன்பு, நீல நினைந்த காதலா இருந்தது அப்படின்னா அதுதான். அப்படி செய்ய என்ன ஆகும்? முதல்ல என்ன பண்ணோம்? கோயிலுக்கு மட்டும் போனோம், கொஞ்சம் போல அன்பு, வெள்ளிக்கெல்லாம் போனோம். அப்புறம் யாரோ சொன்னாங்க பிரதோஷம், மாசத்துக்கு 2 பிரதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க.
பிரதர்ஸுக்கு போயிட்டு வந்தோம். ஐயோ பிரதர்ஸுக்கு முன்னாடி ஏதோ பாட்டெல்லாம் பாடலாம், அதை உட்காந்து பாட நல்லதுன்னாங்க, பாடினோம். பிரதர்ஸ் இல்லைங்க திருவாசகம் முற்றுவதற்கு வரீங்களான்னு கேட்டாங்க. 5 மணி நேரம் உட்கார வச்சாங்க. இல்ல இன்னொரு இடம் போக வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய. அப்போ அவனை நினைக்கின்ற அந்த கால அளவானது கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டு இருக்கு இல்லையா? இதுதான் நாம செய்ய வேண்டிய பெரும் பக்தி, வேற ஒண்ணும் கிடையாது, பெருசான கிடையாது. அவ்வளவுதான். அந்த கால எல்லத்தை நீட்டிக்கிட்டோம்னா சிவத்தின் பால் கொண்ட அன்பு நமக்கு பெருகும். சிவன் பால் கொண்ட அன்பு பெருகுச்சுன்னா மித்தெல்லாம் தானான கலண்டரும் கலண்டாம போகுது, அது விஷயம் இல்லை. அப்போ ஒரு செய்தி, சிவத்தை முழுமுதற் பொருளாகவும் மற்றைய பொருட்களை துரிசாகவும் எண்ணுகின்ற ஆற்றலை பெறுவதுதான் திருவாசகம், திருமுறை, 14 மெய்கண்ட சாத்திரங்கள் பயில்வதனுடைய மிகப்பெரிய நோக்கம். இந்த அனுபவம் நமக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க. என்னப்பா என்ன தெரியும் உனக்கு? எனக்கா 51வது பதிகத்துல இருந்து தலைகீழ படிப்பேன். எங்க திருவாசகத்தை தலைகீழ ஒப்பிப்பேன், தலைகீழ படிப்பேன். எல்லாத்துக்கும் பொருள் தெரியும். 14 மெய்கண்ட சாத்திரங்கள் அத்துப்படி சித்தாந்த சரபம் ரத்தினம் மகா என்னென்னமோ பட்டம் எல்லாம். ஆனா இந்த பயில்வு உள்ளுக்குள்ள இல்லாத வரை இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு இதுதான், வேஸ்ட் தான், ஆல்மோஸ்ட் வேஸ்ட் தான். அப்போ ஆனா நினைச்சு பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க நீங்க புரிஞ்சோ புரியாமலோ படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு திருவாசகம் தன்னால வெளிப்படும். இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி உள்ள போயிடல. ஒரே ஒரு செய்தி மட்டும் இந்த ஒரு நிமிடம் என்கிட்ட வந்து எல்லாரும் என்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஒரு செய்திக்காக மட்டும் நான் காத்திருந்தேன். 3 நிமிடமோ 4 நிமிடமோ கூட என்கிட்ட இருக்கலாம். எனக்கு நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதான் போறேன், விடவே போறேன். டார்ச்சர் பண்ணி இவன் ஒருத்தன் வாயில வடை வைக்க விடுறானா, டக்குனு ஆன் பண்ணுன்றான். வடையை கீழே வச்சுட்டாலும் ஆன் பண்ண முடியும், படுபாவி அப்படின்னு நீங்க மனசுல திட்டினாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணும். இப்போ இருள் சூழ்ந்துருச்சு. இந்த பொருளை நான் பார்க்கணும். எனக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணுங்க. ஒளி வேணும். இப்ப ஒளியின் மூலமாக நான் எதை பார்க்க முடியும்? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி சொல்ல போறேன். ஒளியின் மூலமாக நான் என்ன பண்ணலாம்? ஒரு பொருளை அறிஞ்சுக்கலாம். ஒளியின் மூலமாக ஒரு பொருளை அறிஞ்சுக்கலாம். அந்த ஒளிக்கு 4 விதமான பொருள் உண்டு. ஒளிக்கு சோதின்னு பேரு. சோதினா சோதித்து அறிவதால் சோதி. அதுவா இதுவா அப்படின்னு தெரியாதப்போ அதுதான் அப்படின்னு சொல்வதனால அது பேர் என்னது? சோதின்னு சொல்லுவாங்க. விளக்கம் செய்வதனால் அந்த பொருள் என்னன்னு கரெக்டா விளக்கம் செய்யறதுனால அது பேரு விளக்கு. சுடர், அது எல்லா பொருளையும் தூண்டி விளக்குவதனாலே அது பேரு சுடர். ஒளின்னு என்ன அர்த்தம்? ஒளிந்து இருப்பதை வெளிக்குணர்வதனால அது பேரு ஒளி. சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கே. சோதி எங்க தோன்றுச்சு? அண்ணாமலையில தோன்றுச்சு இல்ல? அதுக்கு பேர் தான் சோதி. அண்ணாமலையில தோன்றதுதான் சோதி. அந்த சோதி மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க? சோதி என்ன, அது ஏன் சோதின்னு சொன்னாங்க? ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அண்ணாமலையில தோன்றதுதான் சோதி, வேற எதுவுமே சோதி கிடையாது. ஏன்? அந்த சோதி தோன்ற உடனே இது என்னன்னு சோதிச்சாங்க. யாரு சோதிச்சாங்க? பிரமனும் திருமாலும். என்னடா இது இப்படி இவ்வளவு பெருசா அண்டம் முறை அழலாகி நின்று கீழ் மேல் முதலாக வளர்ந்து நிற்கின்றது, இது என்னன்னு சோதித்தார்கள். அதனால அதுக்கு பேர் சோதின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி, முக்கியமான செய்தி. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, யாரு? திருமாலும் பிரமனும் நாம இத சோதிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா டெஸ்ட் யாருக்கு தான்? இவங்க 2 பேருக்கு தான் டெஸ்ட். இவங்க நினைச்சாங்க இது என்னன்னு நாம டெஸ்ட் பண்ணுவோம்னு மேல போனாரு. யாரு? பிரம்மன் மேல போனாரு, திருமால் கீழே போனாரு. திருமாலாவது என்ன பண்ணிட்டாரு? இதுக்கு மேல முடியாது, இதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான்னு சோதித்து அறிந்தார். தன்னையே சோதித்து அறிந்தார். நமக்கு மேல ஒண்ணு இருக்கான்னு சோதித்து அறிந்தார் திருமால். பிரம்மன் என்ன பண்ணா, படிச்சனால, அறிவு இருக்கனால அந்த சோதி அவ்வளவா வேலை செய்யல. அதனால அவன் கொஞ்சம் தவறு பண்ணான். என்ன செய்தி அப்படின்னா, இந்த 2 பேரையும் நமக்கு காமிச்சது. என்ன காமிச்சது? இந்த சோதி வரலன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? யாருதான் பெரியாள் நினைச்சிட்டு இருப்போம்? திருமால் தான் பெரியாள் நினைச்சிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா?
இந்த சோதி வந்தனாலதான் அதை தேடி போய் பார்க்க முடியாம ஒரு பாதியிலே நின்னு போயிட்டா. அப்படி அப்போ இவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு. அது சோதி பிளம்பாகிய அரும்பெரும் சோதியாகிய தனிப்பெரும் கருணையாகிய அருப்பெரும் ஜோதிநாதனாகிய சிவபெருமான் அப்படின்னு ஒரே நேரத்துல 3 பேரை விளக்கிட்டாரு. யாரு விளக்குனாரு? யார் யார விளக்கிட்டாரு? கீழே போன திருமாலையும் சோதிச்சு நம்ம கிட்ட விளக்கிட்டாரு, மேல போன சோதிச்சு விளக்கிட்டாரு, அவர் யாருன்றதையும் நம்ம கிட்ட விளக்கிட்டாரு. ஒரே நேரத்துல 3 விஷயத்துக்கு. அதனால அது பேர் சோதின்னு பேர். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பொருளை அறிய வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேணும்? ஒரு வெளிச்சம் வேணும். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. இந்த பொருளை அறிய வேண்டும் எனக்கு என்ன வேணும்? அடிக்கடி இந்த பொருளை காட்டுறானே, இவன் டப்பு டப்புன்னு மேஜிக் பண்ணி இந்த புறாவை மாத்திடுவானோன்னு நினைச்சாதீங்க. அந்த மாதிரி மேஜிக்ல இங்க பண்ண போறதில்லை. சரியா? அப்போ இந்த பொருளை அறிவதற்கு வெளிச்சம் தேவை. நல்ல முக்கியமான செய்தி. அந்த வெளிச்சத்தை அறிவதற்கு என்ன தேவை? இந்த பொருள் தேவையா? அந்த வெளிச்சத்தை அறிவதற்கு இந்த பொருள் தேவையா? வேண்டியதில்லைங்க. இந்த பொருள் வேண்டியதில்லைங்க. இந்த பொருளை அறிவதற்கு எனக்கு ஒளி தேவை. அந்த ஒளியை அறிவதற்கு ஒண்ணுமே உணர்வு பார்வை இருந்தா தானே பார்க்க முடியும். இல்ல, கண் பார்வையில விட்டுருக்கு. கண் பார்வை எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒளியை, இந்த பொருளை விளக்கம் செய்வதற்கு எனக்கு விளக்கு தேவை, ஒளி தேவை. ஒளியை தெரிந்து கொள்வதற்கு அறிவு மனம் அறிவு இறைவனின் அதையும் பார்க்க முடியும். நிறுத்தலாம். நீங்க சித்தாந்தத்துக்குள்ள சித்தாந்த கொஸ்டினே கிடையாது. இது சித்தாந்த கொஸ்டின் கிடையாது. எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க. அதனாலதான் அவ்வளவு ஆன்சர் பண்ண. அந்த ஒளியே, அந்த வெளிச்சமே போதும் ஐயா. அவ்வளவுதான். அந்த ஒளியே அதை பற்றி சொல்லும். ஒளிக்கு இன்னொரு ஒளி தேவையில்லை. ஒளியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த ஒளியே போதும். ஆனா இந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த ஒளி தேவை. அதனால எல்லாத்துக்கும் அவன் அருள் தான் வேணும். அவன் தாள் அடைவதற்கும் அதனாலதான் என்ன சொல்லுவாங்க? அவன் அருளாலே அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்த. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். எனக்கு சிவம் தெரியலங்க, எனக்கு சிவத்தை பத்தி நல்லா தெரியலங்க, புரியலங்கன்னா சிவம் சொல்லாமல் சிவத்தை அறிஞ்சு கொள்ள முடியாது. எப்படி மத்த பொருள் எல்லாம் நீங்க அறிஞ்சுக்கலாம், மத்த பொருள் எல்லாம் சிவத்தின் உதவியோட அறிஞ்சுக்கலாம். சிவத்தை அறியணும்னா யார் தான் வரணும்? சிவபெருமான் தான் வரணும் சாமி. சிவபெருமானே தான் வரணும். எனக்கு குருநாதர் இல்ல, எனக்கு நல்ல கைடு இல்ல, நல்ல புத்தகம் இல்ல, உரை இல்ல, எனக்கு அது இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அன்பு என்ற அந்த ஆணி வேரை பெருக்கினால் சிவம் தன் முன்னே தோன்றி தானே தன்னை விளக்கம் செய்து உங்களை காமிக்கும். யாரும் தேவையில்லை, எந்த இன்டர்மீடியட்டும் தேவையில்லை. சிவத்தை அறிவதற்கு சிவமே உனை செய்யும். ஆனா ஒண்ணு சிவத்தை நான் அறிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சா போதும். அதுக்காக தான் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சிவத்தை நான் அறிஞ்சுக்கணும்னு நினைச்ச உடனே கூப்புற திருவாச சிந்தனைக்கு, கூப்புறவன திருவாச சிந்தனைக்கு கேள்றான். ஒரே ஒரு விஷயம் கேளு ஐயா. அதுக்கு நம்ம அந்த வெகுளியெல்லாம் விட்டுடணுங்க ஐயா. வெகுளியெல்லாம் விட்டாதாங்க ஐயா அவர் அருள் கிடைக்கும் நமக்கு. நாம எல்லாத்தையும் விட்டு சிவபெருமான் அடைய முடியாது. சிவபெருமான உள்ள போட்டு எல்லாத்தையும் விட்டுடலாம். எல்லாத்தையும் விட்டு கடல் நீங்க கடல் வலை வச்சதுக்கு அப்புறம் இறங்கி எப்படி முத்து எடுக்க முடியும்? குதிச்சதுக்கு அப்புறம் முத்து எடுத்து வந்துடலாம். முன்னும் கவலை இல்லை. கடல் அலை. அதனால நம்ம குணங்களை எல்லாம் நீக்கி சிவபெருமான அடைய முடியும்னு நினைச்சிடாதீங்க. நம்ம நல்ல குணமா இருக்கிறப்பதான் சிவன் அடையாம. நீங்க எவ்வளவு பெரிய கங்கை ஆபரித்து தின்று புலையரேர் ஆகிலும் கங்கை சடைக்கு அன்பராகில் அவர்தாம் நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர் என்று சொல்லும் மகள் எத்தனை புலையனுடைய செய்திகள் செய்தாலும் கவலைப்படாதீங்க. ஐயோ நம்ம சிவபெருமான் கிட்ட சிவபெருமான நான் அடைய முடியுமா சாமி, நம்ம பக்கத்துல பார்க்க முடியுமான்னா முதுகு இப்படி சுரண்டுவார் ஒருத்தர். முதுகு சுரண்டுவார். யாராரு? என்னயா முக்கியமான கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். எப்பா நான் தான்ப்பா சிவபெருமான், பின்னாடிதான்ப்பா நிக்கிறேன், திரும்பி பாருப்பா. சிவபெருமான அடைய முடியுமான்னு கேட்ட அந்த ஒரு கேள்விக்கே நின்றுவான். அந்த தாகத்துக்கு சிவம் என்பவன் மருந்தாகி நிற்பான். அதனால எனக்கு பெரிய குருநாதர் இல்ல, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு பாட தெரியாது, எனக்கு அது தெரியாது, எதுவும் வேணாம். ஒன்றே ஒன்று,
அவனை அனுபவிக்க வேண்டும். அப்ப என்ன மாதிரி இருக்கான் பாரு, எத்தனை திருவிளையாடல்கள் செய்திருக்கான் பாரு. அவன் செய்த அத்தனையும், அவனுடைய திருவடி சிலம்பொலியும், அவனுடைய சடாமுடியும், அவன் நுதற்கண்ணும், அவனுடைய கொப்பை செவ்வாயும், தூக்கிய திருவடியும் எல்லாத்தையும் பார்க்கணும் போல ஆசையா இருக்குப்பா. நான் என்னப்பா பண்ணட்டும் நினைச்சா கண்முன்னே தோன்றி ஆடுகின்ற ஆற்றலுடையவன் பேய்களுக்கும் நாய்களுக்கும் வந்து நிக்கிறவன். நமக்கு நிக்க மாட்டாங்க என்ன, நமக்கும் வந்து நிற்பான். ஆகவே ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரியாதுங்க, குருநாதர் இல்லைங்க, தட்டி கழிச்சிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. சிவம் உங்களை அவன் விளக்கணும்னா ஒளி தன்னை விளக்குவதற்கு ஒளிதான் தேவை. அது போல சிவம் தன்னை விளக்குவதற்கு சிவமே உங்ககிட்ட வந்து தன்னை விளக்கி காட்டும். உங்களுக்கு நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது லேசா அப்படி அப்படி உடல் குலுங்குது, கண்ணீர் பெருகுது, காதலாகி கசிந்து கண்கள்லாம் வருது, அடியார் கூட சேரும் போதெல்லாம் அப்படி நினைக்க அந்த அந்த எண்ணம் வந்துட்டாலே சிவம் உங்களுக்குள்ள வந்து இறங்கி தன்னை விளக்கி காமிச்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். இது போக திருவாசகத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு ஏதோ சொன்னாலே நிஜமா நினைச்சு பார்ப்போமான்னு நினைக்கும் போது மேனியெல்லாம் புலகாங்கிதம் அடைந்து மெய்தா நறுந்து விதுவிதுத்து அப்படியே கண்கள்ல நீர் பெருகும் போது என்ன ஆகுது, முழுவதுமாக உங்களுள்ள உறைந்திருக்கான்னு அர்த்தம். இதுக்கு மேல என்ன பேரு வேணும்? அதனால சிவத்தை அறியணும். திருவாசக சிந்தனை மூலமா சிவத்தை அறிய முடியாது. சிவம் உங்களுக்குள்ள இறங்கி அவனே தன்னை விளக்கி காட்டுவான். முத்தழல் மேனி மொக்கது காட்டிய அழகும். தன்னுடைய மேனியை தானே விளக்கி காமிச்சாமா. எங்க மணிவாசக பெருமானுக்கு தான் ட்ரெஸ்ஸை விளக்கி, நான் இங்க பாத்தியா, நான் யாருக்கு பாத்தியான்னு காமிச்சான். அப்படி தானே விளக்கம் பெறுவான். நீங்க யாருக்கு சீடரா இருப்பீங்க? டைரக்ட் சீடர். மாணிக்கவாசகருக்கு மட்டும் டைரக்ட் சீடர் கிடையாது. மாணிக்கவாசகர் மட்டும் டைரக்ட் சீடர் கிடையாது. நீங்களும் டைரக்ட் சீடர் தான். எல்லாருக்கும் டைரக்டா வருவாரா. ஆனா அந்த வேட்கை இருக்கணும்ல. அந்த வேட்கை, முகலி ஆற்றங்கரையில தண்ணி குடிக்க போனவர் கடைசி வரைக்கும் தண்ணி குடிக்கல. இந்த மனுஷன் 6 நாள் நான் அந்த கேக்குறப்பெல்லாம் அந்த கண்ணப்பனார் கேக்குறப்ப இந்த மனுஷன் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் நினைப்பேன், இந்த ஆள் தண்ணி குடிக்க போனாரே, வாய் நிறைய அந்த முகலியாறு போயும் தண்ணி குடிக்கலையே, வாயில வாய்க்கலசமாக எடுத்து அவருக்கு இது பண்ணாரு, ஒரு சொட்டு கூட உள்ள போயிருக்காது. என்னுடைய கெஸ் கரெக்ட்னா 6 நாள் இந்த ஆள் பச்சை தண்ணி குடிச்சிருக்க மாட்டார். அந்த பெருந்தவன் தான் அவனுக்கு முன்னாடி குருதி ஓடுகின்ற சிவபெருமானாக குடுமிநாதராக நின்றது. அந்த தவ வேள்விதான் நம்ம செய்யணும். அந்த தவ வேள்வியை மனசுக்குள்ள கொண்டு வரணும். அதை சொல்லுவதுதான் நமக்கு இந்த யாத்திரை பத்து. இதை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல புகழ்மின், தொழுமின், பூப்புனை மீன். இறைவனை புகழணும், அவனை தொழணும், பூவை புனையணும். பூ புனைதல் அப்படிங்கிறது எல்லா கிரியைகளையும் சிறந்த கிரியை. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது 4ம் ஒரு சேர வரணும்னா பெருமானுக்காக மாலை தொடுக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். என்னை பொறுத்தளவுக்கு கவனிங்கள ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் முடிஞ்சான் பண்ணுங்க, இல்லாட்டி வேணா. ரொம்ப முக்கியமான செய்தல். தீட்சை வாங்குறப்போ நான் கேட்கிற கேள்வி, யாருக்காவது தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா கேட்கிற கேள்வி, உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா? மாலை தொடுக்க தெரியுமா? அதுதான் முதல் கேள்வி. மாலை தொடுக்க தெரிஞ்சா மட்டும் தீக்கை வாங்க, இல்லாட்டி தீக்கை கிடையாது. ஏன்னா அது ஆணோ பெண்ணோ மாலை தொடுக்க தெரியணும், சரம் தொடுக்க தெரியணும், பூ புனைதல் வேணும். அதுதான் சரி. அது 4க்கும் அதுதான் தொண்டு. சரியா நீ சரிகை பண்ண, அது சரிகை கிடையாது. முதல்ல வெளியில இருக்கக்கூடிய மலரை பிரிக்கிறது சரிகை. இது நல்ல வாசனை மிக்க மலர் தானே, எங்க பெருமானுக்கு நல்லது ஆகும் நினைச்சு பண்றப்ப கிரியை. அதை நமச்சிவாய மந்திரத்தோடு தொடுக்கும் போது அது யோகம். அது பெருமானுக்கு சாற்றும் போது அது பெரும் ஞானம். அவ்வளவுதான். ஆக ஒரு மலர்ச்சரம் தொடுப்பதிலேயே 4 வகை யோகங்களையும் செய்கின்றது, 4 வகை படிநிலையும் செய்ய முடியும்னா சாமியார் தான் சொல்றாரு முதல்ல புகழ். ஏன்னா சிவபெருமான புகழும் போது நான் மட்டும் புகழாது, என்ன பண்ணணும், உணர்ந்தா மட்டும்தான் பாட்டு பாட முடியும். நல்லா கவனிங்க. ஆனா சில பேருக்கு தெரியாது, சில பேர் உணராமலும் படிக்கிறாங்க, அது தெரியல. உணர்ந்தா மட்டும்தான் புகழ முடியும். அதனால புகழ்மின், தொழுமின், பூப்புனிது 3மே உணர்ச்சியினாலே செய்கின்ற தொண்டு. அந்த 3ஐயும் முதல்ல செய்யுங்கன்னு சொல்றோம். எதை? புகழ்மின், தொழுமின், பூப்புனைமின் என்ற 3 விஷயங்களையும் கண்டிப்பா ஆனா நான் அடியனுக்கு ஒரு பெரிய பெரும் பேர். எனக்கு இது கேட்டுட்டேன். நான் எப்ப கேட்டேன், ஒரு ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி சைவனா இருக்கிறனா நீ உனக்கு நீ என்ன கட்டணும், பெருமானுக்கு கைகளினாலே மலர் மாலை தொடுத்தாதான் நீ முழு செய்வன்ற. அதுல இருந்து எனக்கு வேட்கை, எனக்கு இது கட்டணுமே. ஆனா யார்கிட்ட கேக்குறது? வீட்டுல கேட்டா அவ்வளவுதான், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வெளில யார்கிட்ட கேக்குறது? ஒரு மாதிரி
போனேன். நீங்க நம்புங்க, நம்ம கோயம்புத்தூருக்கு அடியார்களை பாக்குறதுக்கு போறேன். அப்பெல்லாம் அடியார் திருக்கூட்டம் தெரியாது, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் லுக்கு. அது தம்பி ஒருத்தர் இருக்கு அப்படி நம்மளுக்கு. தம்பி அவர் வந்து அப்படி, அண்ணா உங்களுக்கு நாங்க மாலை கட்ட துளி தரணுமா அப்படின்னு கேட்டார். எப்படி இருக்கும், அதுக்காகவே பல நாள் தவம் செஞ்சுட்டு இருக்கோம்ல. அது யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஐயோ சொல்லித்தாங்க சாமி அப்படின்னு கடை எனக்கு வரவே இல்லை. என்னென்னமோ சொல்லி பார்த்தார், தலைகில நின்று தண்ணி குடிச்சு பார்த்தார், வரவே இல்லை மாலை. அவர் தூங்கிட்டாரு. சாமிட்டு அழுகிறேன், சாமி சாமி இந்த மாதிரி மாலை தொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, வரமாட்டேங்குது, என்னமோ தெரியல, வரமாட்டேன். அவரோ தலைகில நின்று தண்ணி குடிச்சு சொல்லி கொடுத்துரு, வரமாட்டேன், எப்படினாச்சும் சொல்லி கொடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை திரும்ப யோசிச்சு அப்படியே செய்யும்போது அப்படியே திரண்டுருச்சு, கொஞ்சம் சும்மா திரண்டுருச்சு. அந்த மாலை திரண்டு வருகின்றதை பார்த்து நமக்கும் மாலை திரளுதா, எத்தனை அன்பு அடிச்சு விட்டு அதை அழகா கட்டி முடிச்சோம். அதுக்கப்புறம் ஐயா காலைல எந்திரிச்சாங்க. மாலை மட்டுமல்ல, விரல் கடை, இந்த விரல் தெரியுதா, இந்த விரல் கடையில இவ்வளோண்டு சின்ன அந்த இந்த கருவேலம் பூ பாத்துருக்கீங்களா? கருவேலம் பூ எப்படி இருக்கும், மூக்குத்தி பூ மாதிரி குட்டியா இருக்கும் இல்லையா? அந்த பூவை சரமா மாலையை என்னால தொடுக்க முடியும். ஒரு பூவை மாலை தொடுக்க முடியாத அடியே அந்த பூவை சரமா மாலை தொடுத்து வீட்டுல சின்னதாதான் இருப்பா அப்படி மீனாட்சி சின்னதா இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாலை அப்படியே புதினால இங்க இருந்த சாமி நம்ம இதுல நம்ம எத்தியோப்பியால இருக்கிறப்போ எந்த மலரும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்ப என்னன்னா புதினா தான் கிடைக்கும். அதனால புதினாவை எடுத்து அழகா புதினாலையும் ஒரு மாலை செஞ்சு அப்பாவுக்கு ஒரு பச்சை மாலை மாதிரி அப்படியே சாத்தி 2 பேருக்கும் போட்டு, புதினா மாலை தான் எப்பயுமே, வேற வழி இல்லை, வேற மலர்கள் கிடைக்கல, வேற எந்த துளசி கிடைக்கல, எதுவும். போட்டோ வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். நாங்க எல்லாத்துக்கும் அனுப்புறேன். புதினா நல்ல மனமா இருக்கு இல்லைங்களா? மனமான மாலையா இருக்குங்க சிவா, மனமான மாலையா இருக்குங்க. இல்ல புதினா தான் கிடைக்கும் ரோட்ல, அப்படியே நிறைய விளைஞ்சு கிடைக்கும் அங்க. அதனால புதினா மலர்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி புதினா கையிலேயே, இந்த விரல் கடை தான் இருக்கும் மொத்தமே. மாலை பாத்தீங்கன்னா இந்த 2 விரல் மொத்தமே இந்த இவ்வளவு தண்டு தான் இருக்கும். அதை அப்படியே சாமிக்கு போட்டு, அவ மீனாட்சி எவ்வளவு இருக்காளோ அவளுக்கு அந்த அளவுக்கு தான் மாலை, அவன் நிஜமாலே மாலை போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அவன் சைஸ் இவ்வளவுதான் இருக்கும். சொக்கநாத பக்கத்துல இருப்பார், 2 பேத்துக்கு மாலை. இடையில வந்து சின்ன சின்ன ஏதாவது 2-3 மலர் ஏதாவது கிடைச்சுன்னா அப்படி வச்சு பாக்குறப்போ, தூரமா பாக்குறப்போ அப்படியே பெரும் மாலையா இருக்கும். அப்படி பாக்குறப்போ அந்த சைஸுக்கும் அந்த மாலைக்கும் கண்கள்ல நீர் பெருக்கு. போது சாமி, போதும், இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, அப்போ எந்த தேடுதல் நம்மள இருக்குமோ அந்த தேடுதல்ல பெருமானம். அப்போ ஒண்ணு முக்கியம், ஆணோ பெண்ணோ கண்டிப்பா என்ன பண்ணணும், என்ன கத்துக்கணும். நான் அவங்க எல்லாருக்கும் வந்தேன் இல்லையா, நம்ம கோயம்புத்தூர் வந்தேன். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு மாலை கட்டுற செஷன் மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் சொல்லி, ஒர்க் ஷாப் மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி தரணும், சின்ன மலர்களையும் எப்படி தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தரணும்னு நான் நினைச்சேன். ஆனா அடியார்கள் பாத்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, மாலை நல்லா கட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில் எனக்கு திரும்பவும் தரல, மாலை தரலாமலே போயிடுச்சு. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் மாலை தொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அது என்ன சாமி, அதுதான் படி, அவ்வளவுதான், அதான் படி. தினமும் மழுத்து தான் கையால எடுத்த மாலையை அம்மனுக்கு அப்படியே போகும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, சம்பங்கியிலையும் மல்லிப்பூலையும் மாலை செஞ்சு மதுரை மீனாட்சிக்கு அப்படியே முழுச்சரமா அவளுக்கு அப்படி போடணும்னு பல கால கனவு. அது என்னைக்காவது அடியார்கள் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு ஒரு ஆசை. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு அடியனுக்கு ஆசை. சரி, ஆக இதோட அடியன் ஒரே ஒரு வார்த்தையோட. அதனால இப்போதைக்கு பெருமான புகழுங்க, அவனை தொழுங்க, பூ கட்ட கத்துக்கோங்க. இது 3 தான் ஃபர்ஸ்ட் வரியில சொல்றாரு சாமி நமக்கு. இப்போ இது செய்ய என்ன நடக்கும்னா, அந்த மேஜிக்கை நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே. அப்படி ஒண்ணுமே இல்லையா, மாலை தொடுக்க தெரியலையா, இப்பெல்லாம் யூடியூப்ல முன்னாடி எல்லாம் ஏதாவது ரசம் வைக்க தெரியல, இல்ல மாவு சரியா பதம் பார்க்க தெரியல, முறுக்குக்கு பதம் பார்க்க தெரியலன்னா நான் என்ன பண்ணும், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கேட்போம். அவங்க அக்கா வேணுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு 100% தெரிஞ்சிருந்தாலும் 70% மட்டும் சொல்லி வேணுக்குன்னு ஒரு இடத்துல இக்கு வச்சு விட்டுருவாங்க. அப்படின்றப்ப நம்ம செய்யறப்ப அது வராமத்தான் போகும். அக்கா நீங்க செஞ்ச மாதிரி வரலக்கான்னு சொல்றதுக்காக பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா நலபாகம் அப்படி அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. அடுத்ததுனால நம்ம வந்து அதனால யூடியூப்ல வந்து அடியா எல்லாரும் பார்த்து மாலை தொடுப்பதை உங்களுக்கு கண்டிப்பா, ஏன்னா பெருமானுக்கு நீங்க செய்ய தப்பா வந்தாலும் பரவாயில்ல. முதல் நான் தொடுத்த மாலை எல்லாம் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன் தான் இருந்துச்சு. எல்லா மலரெல்லாம்
அப்படி தூக்கி சாமி கிட்ட போடும்போது உதிர்ந்துருச்சு, வெறும் நாடுதான் இருந்துச்சு. இருந்தாலும் தைரியமா கொடுத்தேன் நான். அவர் பார்த்தாரு, குருக்கள் பார்த்துட்டு, என்னது இது பைத்தியமா, போட்டோட மாலை உதிர்ந்துருச்சு அப்படின்ட்டு. நான் இருந்தாலும் அப்ப அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால அடியார்கள் தொழுங்க, பூப்புனைங்க, புகழ்ங்க, இது 3 செய்தியை சொல்லி அடியேன் இந்த அளவுல ஒரு பெரும் நிறைவு. வரும்போது ரொம்ப உடைஞ்ச நிலை, மனசு உடைஞ்சதுன்னா வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற கலீக்ஸ் இருக்கட்டும், நிறைய மனக்குழப்பம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனந்தரை வந்து பேசுறாங்க, ஒரு வேளை உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது போல, நீ செய்தி வாசிருக்காங்க மாதிரி அங்க அழுதுட்டு இருந்தாலும் மூஞ்சி தொடச்சு நீங்க உட்கார்ந்தோம்னா வணக்கம் உங்களுக்காக செய்தி வாசிப்பது அப்படின்னு தான் உட்கார்ந்து சொல்றேனே தவிர, உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கு, எல்லாமே. ஆனா அது எல்லாம் வெறும் அடியார்களை பார்க்கும்போது ஒரு கணம் கூட வந்ததில்லை. 1000 குறைகளோடு வந்தாலும், மனசஞ்சலத்தோடு வந்தாலும், அடியவர்கள் திருமுகம் பார்க்கும் போது அது அப்படியே சுட்டெரியும். சூழ்காந்தமும் சூரியனும்ன்ற மாதிரி, இப்ப சூழ் பஞ்சுன்ற மாதிரி அந்த அப்படியே அது போயிடுச்சு. ரேவதி பாஸ்கர் அம்மா அவங்க கையில மாலை சரம் எடுத்து காட்டுறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சி. எப்பயுமே அம்மா ஜானகி அம்மா கையில சரம் எடுத்துக்கிட்டே தான் பேசுவாங்க. இதெல்லாம் எத்தனை. ஆனா இந்த சரம் தொடுங்க, அடுத்த வாரம் சரத்தோட நம்ம ஒண்ணு செய்ய போறோம். அதையும் நான் சொல்றேன், இந்த சரம் தொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் முக்கியமான செய்தி செய்ய போறோம். அதனால முடிஞ்சா மாலை தொடுத்து நீங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்து நம்ம திருவாசக சிந்தனையில போடுங்க. அதுதான் இந்த வார டாஸ்க். எல்லாரும் கையில ஒரு மாலையை தொடுத்து, சின்ன சின்ன மாலைகளை தொடுத்து அதை வந்து ஒரு போட்டோ எடுத்து போடுங்க. அதுதான் இந்த வாரம் டாஸ்க். எத்தனை பேருக்கு மாலை கட்ட தெரியுது? குறிப்பாக ஆண்கள் மாலை தொடுக்கணும். யார் யார் இருக்கீங்கன்னு தெரியல, ஆண்கள் மாலை தொடுக்க கத்துக்கணும். நல்லா தொடுப்பேங்க, மாலை தொடுப்பேன் நான், எனக்கு நல்லா தெரியும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு சொல்ல தரணும், அங்க கிடைக்கிற மலர் மாதிரி நான் ரொம்ப பெருமைப்படுவேன். மதுரையில தான் மலர் கிடைக்கும். எத்தனை மலர் அந்த அங்காடிக்கு போயிட்டோம்னா எல்லா மலர் கிடையாது. அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். சரி, நல்ல விஷயம். அப்போ இந்த டாஸ்கோட நம்ம நிறைவு செய்யலாம். உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு செய்தி, இறை சிந்தனை, அவனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவனுக்கு தாங்க நம்ம உழைக்கணும். அவன் வீட்டுக்கு போறோம், அதுக்காக சேர்த்து வைக்கிறோம்ல. சொந்த வீடு வாங்குறதுக்காக வாடகை வீட்டுல உட்காந்து பணம் சேர்க்கிறோம்ல, அது மாதிரி இந்த வீட்டுல உட்காந்து அவனுக்கு டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும். சிவம் அப்படின்ற அக்கௌண்ட் நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கோம். வந்துருச்சா காசு வந்துருச்சா அப்படி நிரப்பிக்கிட்டே இருப்போம். அதுக்காக இருக்கிற வீட்டை துடைக்காமலோ, அந்த வீட்டுக்கு வார்னிஷ் அடிக்காமலோ, அந்த வீட்டுக்கு நம்ம வந்து மராமத்து பார்க்காமலோ இல்லை, அந்த வீட்டையும் பார்த்துக்கிறோம். ஆனா உணர்வு வேற. அது போல இல்லறத்தை வாடகை வீடாகவும், நல்லறத்தை இறைவனுடைய சிவ அறத்தை நம்முடைய சொந்த வீடாகவும் நினைத்து கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இந்த இன்னைக்கு நம்ம நிறைய அடியார்கள் இருந்தாங்க. எல்லாரையும் அடியேன் ரொம்ப அனுகூலமாக வணங்கி மகிழ்கின்றேன். சரவணன் ஐயா அவர்கள் நிறைவு பண்ணலாம். 3 நிமிஷத்துல போயிடுவோம். அதனால யாரும் போயிட வேணாம். 3 நிமிஷத்துக்கு மேல நம்ம நிக்கவே மாட்டோம். 3 நிமிஷம் தான் நிக்க போறோம். அதனால அடியார்கள் போயிட வேணா, 3 நிமிஷம் மட்டும் இருந்து நம்ம அப்படியே கலந்துடலாம். ஐயா சரவணன் சுவாமி வாய்ப்பு இருந்தா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமே மொழியிலால் வணங்கி கொள்கிறேன். ஐயா குரல் கேட்டு பல நாள் ரொம்ப எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு. இன்னைக்கு ஐயா வந்து அதையும் பூரண கும்பமா நிறைவு பண்ணிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வந்தது. அடியனுக்கு சொல்லனாத மகிழ்ச்சி. எனக்கு இந்த மகிழ்ச்சியை நான் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். சரி, வழக்கம் போல அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். முக்கியமான செய்தி, இப்போ அடியவர்கள் ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். சந்தேகம், உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். கண்டிப்பா அடியவர்கள் உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா கொடுங்க. அது வந்து மாற்று கருத்தில அதை அடியன் கேட்பதற்காக காத்து கொண்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இவ்வளவு நேரம் கேட்டதுல திடீர்னு என்ன அப்படி சொன்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்க கேட்கலாம்.
ஆனா என்னைக்குமே கிளாஸ்ல கேள்வி கேட்டா நம்ம டீச்சர் கேட்பாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதா, கேள்வி கேள்வி என்ன பண்ணுவோம், நீ கேளன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உட்காந்துருப்போம். அதனால அப்படி இருக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அது அடியனால ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம், இல்லாட்டி நம்ம அடுத்த அமர்வுல அதை பண்ணிக்கலாம். அதை நோட் பண்ணிக்குவேன். நம்ம அதுக்கப்புறம் அடுத்த அமர்வுல அதை பத்தி ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா? திருச்சிற்றம்பலம். அடியேன் என்று கேட்ட ஒரு கருத்தை வந்து நம்ம அடியார் பெருமக்களுக்காக பகிர்ந்துக்கிறேன். அதாவது எப்படி வந்து ஒரு மாணவனோ இல்ல ஒரு தொழிற்சாலையிலையோ ஒரு பள்ளிக்கூடத்திலையோ விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க, சேர்ந்துடுறாங்க. அந்த பள்ளிக்கூடம் வந்து தலை சிறந்த பள்ளிக்கூடமா இருக்குது. ஆனா ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு. திரும்ப அங்க இருக்கணும்னு சொன்னாலுமே அந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சுட்டுருவாங்க. அது சிறப்பான ஸ்கூலாவே இருக்குது. ஆனா நம்ம இருக்கோம்னு நினைச்சாங்க கூட அங்க இருக்க முடியாது. அது போலதான் வந்து இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து பெருமான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு இடம். இந்த இடம் நம்ம விரும்பினாலுமே இங்க இருக்க முடியாது. பெருமான் எப்ப நினைக்கிறாரோ அப்ப அவன் திருவடி நிழல்ல நம்ம இளைப்பாற சென்று விடுவோம். அப்ப இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய நேரத்தை பெருமானுடைய திருவடி சிந்தனையே இருக்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு அருமை சொல்லியிருந்தாங்க ஐயா. அது எல்லாத்தையும் நன்றி நன்றி நன்றிங்க. அருமை அருமை அருமை. ஏதாவது கேள்விகள்? சரி, அப்போ நிறைய விஷயத்துல உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பா நீங்க குரல் பதிவா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நமக்கு வாழ்த்து பாடல் பாடுவதற்கு நம்ம சாந்தி ஆறுமுகம் அவர்கள் அழைக்கிறோம். ஆரி தடந்தோல் அவர்கள் பாடி நிறைவு செய்யறாங்க. இதோட நம்ம ஆரி தடந்தோல் பாடி முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்னையா எப்ப பார்த்தாலும், எங்க பாப்பா கேட்பாங்க, என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஆரி தடந்தோல் பாடுறப்ப தலையில கையை வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருக்கு, இப்படி ஆடுற, என்னதான் உனக்கு அப்படின்னா. ஆரி தடந்தோல் நம்ம கண்டிப்பா பெருமானுடைய பூசையில ஒரு நடனம் இருக்கணும், ஒரு ஆட்டம் இருக்கணும். ஆட்டம்னா ஒரு டான்ஸ் இருக்கணும். பெருமானுக்காக ஆடணும் கண்டிப்பா. அது எந்திரிச்சு ஆட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஆரி தடந்தோல் பாடும் போது அடியேனே மயிலா நினைச்சுக்கிறேன். மேல வந்து சிவபெருமான் உட்கார், மயில் எப்படி ஆடும் அது. ஆனாலும் நான் தலைமையில முருகர் வந்து வள்ளி தேவியான அமர்ந்துக்கிறாரு, அவர் உட்காந்தா அந்த மயில் ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனந்தத்துல. அதனால ஆடுங்க சாமி, கண்டிப்பா பெருமானுக்காக ஆடணும். அதனால இந்த ஒரு இடத்துலயாவது ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆடுறோம் சாமி அடிக்கடி எங்க பாப்பாட்ட சொல்லுவோம். அதனால அடியாருக்கும் நிறைய பேர் என்ன தள்ளு கையை வச்சுட்டு ஆடுறானே அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா. அதையும் நம்ம நிறைய பண்றோம். அதனால அம்மா பாடலாம், நம்மளுடைய முருகரை நம்ம தலையில ஏத்தி வச்சு நாமளே மயில ஆடலாம். நமக்கு திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெட்டை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். அரகர நம பார்வதி பதியே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சரி நன்றிங்க சுவாமி. எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். நாம வந்து வெள்ளிக்கிழமை நாம எல்லாரும் திரும்பவும் சந்திக்க இருக்கிறோம். எல்லாரும் இதே பாடல் நிறைய பார்க்க இருக்கிறோம், நிறைய செய்திகள் பாருங்க. அடியார்கள் எல்லாம் வணக்கம் ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. அனைத்து அடியாலும் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. அனைத்து ஐயா உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. அனைத்து அடியார்கள்